கிரீட்டிங்ஸ். என்னது, ஜடேஜாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அது எப்படிங்க ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணலாம்? ஆனாலும் சிஎஸ்கே பண்ணது தப்புங்க. ஜடேஜாக்கு வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. பட் ஜடேஜாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண அப்புறம் அந்த எம்டி, அதாவது மேனேஜிங் டைரக்டர், ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, கன்சிடரிங் டீம்ஸ் ஃபியூச்சர் வி ஹவ் ரிலீஸ்ட் ஜடேஜா அப்படிங்கிறது. அதை பார்க்குறப்போ எனக்கு கூகுளில் நடந்த ஒரு விஷயம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. கூகுள் ஐபிஓ போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ கூகுளோட சிஇஓ அண்ட் சேர்மன் எரிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. கூகுளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எரிக்கை ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. எரிக் ஒரே கன்ஃபியூஷன், அதாவது சிஇஓவாக ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நீங்கள் சேர்மனாக மட்டும் கன்டினியூ பண்ணுங்கன்ட்டு. எரிக் அதை பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். அப்போ எரிக்கு வந்து பில்லுன்னு சொல்லி ஒரு மென்டர் இருந்திருக்காரு. அவர் கால் பண்ணுறாரு, பில் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் ஸ்டெப் டவுன் பண்ணுமா என்ன அப்படின்ட்டு. அப்போ பில் ஒன்னே வந்து தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஸ்டெப் டவுன், தட்ஸ் பெட்டர் ஃபார் த டீம். சிஎஸ்கேக்கும் பில்லுக்கும், அதாவது கூகுளுக்கும் ஒரே காமன் திங் தான், புட்டிங் டீம் ஃபர்ஸ்ட் இன் ஆல் த சிச்சுவேஷன். நம்ம எப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கணும். வி ஹாவ் டு புட் த டீம் ஃபர்ஸ்ட் தேன் தி இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ். ஸோ உங்கள் டீமை முன்னிலைப்படுத்தி எப்பவுமே வேலை பாருங்க. ஏன்னா நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் வின் அஸ் அ டீம். தேங்க்யூ.